காட்சி 1. இரு குடும்பங்கள் அருகருகில் வாழ்ந்து வரும் சூழலில் கிறிஸ்மஸ் காலம் வருகிறது. அந்நேரத்தில் வசதி படைத்த குடும்பத்தினர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வீட்டை அலங்கரிப்பதிலும் பண்டிகைக்கான துணிமணிகளை வாங்குவதிலும் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பத்தினர் குளிரில் உணவு கூட இல்லாமல் மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இச்சூழலில் கிறிஸ்மஸ். அம்மா, பக்கத்து வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கம்மா. வீட்டெல்லாம் அழகாக அலங்கரிச்சிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குமா. ஆமாம்மா, கிறிஸ்மஸ் வருது இல்லையா, அதனால தான். கிறிஸ்மஸா? வா. ஆனால் நம்ம ஏழையாக இருக்கிறதுனால நம்மால் எதுவுமே வாங்க முடியாதே. ஏம்மா, நம்ம ஏழையாக இருக்கிறதுனால கிறிஸ்மஸ் கொண்டாடவே முடியாதாம்மா? சாக்லேட், புது ட்ரெஸ், நல்ல உணவுன்னு எதுவுமே வாங்கவோ செய்யவோ முடியறதில்லையேம்மா. மகளே, கிறிஸ்மஸ்ன்றது வெளிப்புறமான அலங்காரங்களை பற்றியதல்ல. கடவுள் தன் சொந்த குமாரனையே நமக்காக தந்து அன்பு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுவதும் நம்மளை ரட்சிக்கிறதுக்காகவும் நம்மளை நேசிக்கிறதுக்காகவும் கொண்டாடப்படும் பண்டிகைமா. அம்மா, அற்புதமாக இருக்கே. இயேசு சாமியோட பிறப்பை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேம்மா. காட்சி 2. கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரில் கன்னி மரியாள் என்பவர் வாழ்ந்து வருகிறார். அவர்களுக்கு தாவீதின் வம்சத்தின் வழிவந்த யோசேப்பு திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்டிருந்தார். இச்சூழலில் கர்த்தர் காபிரியேல் என்னும் தூதனை மரியாளிடத்திற்கு அனுப்புகிறார். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். தூதன் வாழ்த்தை கேட்டவுடன் அந்த வார்த்தையினால் கலக்கமுற்று இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று மரியாள் சிந்தித்துக் கொண்டிருந்தார். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவரா இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. காட்சி 3. மரியாள் பரிசுத்த ஆவியினால் கருவுற்றவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்களுக்கு கணவனாக நிச்சயிக்கப்பட்ட யோசேப்பு நீதியுள்ள மனிதனாக இருந்ததால் மரியாளை ஒரு பொது முன்மாதிரியை ஆக்க விரும்பவில்லை. மரியாளை ரகசியமாக ஒதுக்கி வைத்த நினைத்தார். இச்சூழலில் கர்த்தர் காபிரியேல் என்னும் தூதனை யோசேப்பிடம் அனுப்புகிறார். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவர்களிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். காட்சி 4. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. இதனால் சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், அனைவரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போய் தங்கள் குடிமதிப்பை பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆகவே அனைவரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போய் குடிமதிப்பு செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சீரியா நாட்டிலே சிரேனு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் ஊருக்கு போனார்கள். அவரிடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது.
அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணிலை கிடத்தினாள். காட்சி 5. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலை கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்றார்கள். மேய்ப்பர்கள் பாலகனை கண்டாரே, மனம் மகிழ்ந்தே வணங்கியே சென்றாரே. மேய்ப்பர்கள் பாலகனை கண்டாரே, மனம் மகிழ்ந்தே வணங்கியே சென்றாரே. இதய தொழுவிலே இயேசுவை காண்போமா, இதய தொழுவிலே இயேசுவை காண்போமா. இன்ப வாழ்வு பெற்று நாம் மகிழ்வோமா, இன்ப வாழ்வு பெற்று நாம் மகிழ்வோமா. ராத்திரி நேரம் நடுராத்திரி நேரம், ராத்திரி நேரம் நடுராத்திரி நேரம். தந்தன 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 தந்தானே, 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 தன தந்தன 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 தந்தானே. காட்சி 6. இயேசு யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறந்த பின்பு கிழக்கிலிருந்து 3 சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவிடம் வந்து கேட்டார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். யூதருக்கு ராஜாவா, யூதருக்கு ராஜாவா. ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் யாவரும் கலங்கினார்கள். இயேசுவானவர் எங்கே பிறப்பார்? யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். ஏரோது ராஜா சாஸ்திரிகளை ரகசியமாக அழைக்கிறார். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாக விசாரிங்க. அதே பிறகு என்னிடத்தில் வந்து சொல்லுங்க. நானும் பிள்ளையை தொழுது கொள்ள வருகிறேன். போங்கள். சாஸ்திரிகள் அரசனின் பேச்சு கேட்டு புறப்பட்டு சென்றனர். இதோ கிழக்கிலே அவர்கள் கண்ட நட்சத்திரம் அவர்களுக்கு முன்னே போய் பிள்ளை இருந்த இடத்தின் மேல் நின்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ஓராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய
மகளே, நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு இதுதான் காரணம். நம்முடைய அன்பான இயேசு தேவனாக இருந்ததாலும் தம்மை தாமே தாழ்த்தி நம்முடைய பாவங்களிலிருந்தும் எல்லா தீமை திட்டங்களிலிருந்தும் நம்மை மீட்க நம்மிடம் இறங்கி வந்தார். அவரே நமது ஒரே நம்பிக்கை மற்றும் பரலோகத்திற்கான வழி. புதிய ஆடைகள், உணவு மற்றும் அலங்காரத்துடன் கொண்டாடுவது தவறல்ல, ஆனால் அவை நமது முன்னுரிமையாக மாறக்கூடாது. சரியா சொன்னீங்கம்மா. இது கடவுளின் சுத்த கிருபை என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அதனால்தான் நாம் வாழ்கிறோம். நம் வாழ்வில் நம் ஆண்டவர் இயேசு. இதுவே கிறிஸ்மஸின் உண்மையான அர்த்தம். ஹாப்பி கிறிஸ்மஸ்.